வணக்கம். இன்றைய சிந்தனை ஒரு அருமையான கதை ஒன்று படித்தேன். புத்தரோட கதை. நிகழ்காலம் மட்டுமே. இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தீர்மானிக்க முடியாது, அனுமானிக்கவும் முடியாது. கையில் இருக்கிறது நிகழ்காலம் மட்டுமே. அதை நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றவாறு எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கௌதம புத்தர் தன்னுடைய சீடரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறார். ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்குறாரு. அனைவருக்குமே விடை தெரியும் அப்படின்னா கூட கூட்டத்திலிருந்து ஒரு சீரன் எந்திரிச்சு 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறான். புத்தரோட முகத்தில் அதே புன்னகையோட தவறு அப்படின்னு சொல்கிறார். சீடர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு திகைப்பாக பார்க்குறாங்க. ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் இல்லையா? அப்படியானால் எவ்வளவு காலம் இருக்கும்? 100 ஆண்டுக்கு மேலே மனுஷன் வாழ்வதுன்றது அத்தி பூத்தார் போன்றது தான். ஆகையால் ஆண்டுகள் குறைவாக இருக்கவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள்லாம் நினைக்கிறாங்க. உடனே ஒரு சீடர் எழுந்து 70 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறான். இதுவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு மேன்மையான குரலில் சொல்கிறாரு. 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீடர் சொல்கிறாரு. இது கூட தவறு தான் என்றார் புத்தர். இவை அனைத்துமே அதிகம் காலம் போல என்று எண்ணிய மற்றொரு சீடர் 50 ஆண்டுகள் என்று கூறிவிட்டு புத்தரின் பதிலை எதிர்பார்த்து அமைதியாக நின்றிருந்தார். புத்தரோட வார்த்தை அந்த சீடரையும் வருத்தம் கொள்ள சிந்திச்சு. அந்த விடையும் தவறானது என்று கூறிவிட்டார் புத்தர். சீடர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இது என்ன வியப்பாக இருக்குது, ஒரு மனுஷனால் 50 ஆண்டுகள் கூடவே உயிர் வாழ முடியாது என்று குழம்பி போனாங்க. சற்று நேரம் தன்னுடைய சீடரை பார்த்துக்கிட்டே இருந்த புத்தர் சரியான விடையை கூற முடியாமல் சீடர்கள் வருந்துவதை அவர்களோட முகத்தை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய சீடர்களின் மன வருத்தத்தை காண விரும்பாத புத்தர் ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் ஒரு மனுஷனோட ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. அந்த வியப்பு மாறாமலேயே மூச்சு விடும் நேரம் கனப்பொழுது தானே என்றனர். உண்மைதான், மூச்சு விடும் நேரம் கனப்பொழுதுதான். ஆனால் வாழ்வு என்பது மூச்சு விடுவதில் தான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கணமாக நாம் வாழ வேண்டும். மனிதர்கள் பலர் கடந்த கால மகிழ்ச்சியிலும் இன்னும் பலர் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்திலும் கவலையிலும் தான் வாழ்கிறார்கள். நேற்று என்பது முடிந்து போனது, அது இறந்து போன காலம். அதுபோல நாளை என்பது